ஃப்ரெண்ட்ஸ், சாலை நிர்வாகத்துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ மொத்தம் ஒரு 411 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரூ. 30,000 வந்து ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். ஸோ ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 24 பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன்ல தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. சாலை நிர்வாகத்துறையில தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் எம்எஸ்டபிள்யூலயே வந்து பாருங்க குக் கேட்டகரி, மேன்சனு, பிளாக் ஸ்மித், மெஸ் வெயிட்டர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. மொத்தமா 411 வேக்கன்சியோட வந்திருக்கு. அந்த வேக்கன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. நீங்க வந்து டீட்டெயிலா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வேலைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்க குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டர்ல வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஸோ அது எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து நான் காமிக்கிறேன். இங்க வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து ஸோ எந்த டேட்டுக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும்னா, 24 பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைச்சு, இந்த அப்ளிகேஷனோட பேக் சைடு இணைச்சு தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எம்எஸ்டபிள்யூ குக் கேட்டகரி இது எல்லா கேட்டகரிக்குமே 18லருந்து 25 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து பாருங்க ஏஜ்லருந்து உங்களுக்கு வந்து கவர்ன்மென்ட் சர்வன்ட்ஸா இருந்தா உங்களுக்கு ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு. அதே மாரி வந்து பாருங்க நார்மலா இருக்கிறவங்களுக்குமே வந்து எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லருந்து ரிலாக்ஷன் இருக்கு. ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து ஸோ எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரூ. 50 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸ் வந்து நீங்க வந்து ஸோ அதில குடுத்துருக்கிற மாரி டீட்டெயில்ஸ் படி நீங்க வந்து ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பாருங்க ஆன்லைன் எஸ்பிஐ லிங்க் குடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல போய் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. 24 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணணும். அதே மாரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து இங்க பார்ன் பிட்வீன் குடுத்துருப்பாங்க. எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து பாருங்க எந்த இயர்ல இருந்து எந்த இயர்க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்து இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஓஎம்ஆர் பேஸ்லயே கூட நீங்க வந்து எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி இருக்கும். அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கு பிராக்டிகல்னா வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இத வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இப்ப எம்எஸ்டபிள்யூ குக்குக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, 10த் வந்து நீங்க வந்து மினிமம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே இதில வந்து நீங்க பார்த்துக்கலாம். அதே மாரி வந்து செகண்ட் வந்து பாருங்க எம்எஸ்டபிள்யூல மேன்சன் கேட்டகரிக்குமே வந்து 10த் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து பாருங்க அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல சர்டிஃபிகேட்டோ இல்லன்னா பிரிக்ஸ் மேன்ஷன்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ஐடி அதாவது ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட்டோ அந்த மாரி நீங்க வச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு பிளாக் ஸ்மித் கேட்டகரிக்கு அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் நீங்க 10த் முடிச்சுட்டு அந்த பிளாக் ஸ்மித்துக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லன்னா ஐடி ட்ரேட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு மெஸ் வெயிட்டர் கேட்டகரிக்குமே 10த் முடிச்சுட்டு ஸோ அது ட்ரேட் பத்தி உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சியா நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். ஸோ இதில ரிட்டன் எக்ஸாம்க்கான சிலபஸ் வந்து பாருங்க ஒரு கேட்டகரிக்குமே உங்க தனித்தனியா வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பிராக்டிகல் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மாரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சேலரி வந்து பாருங்க ஸோ பே லெவல் 1 படி சேலரி வந்து வரும். 20,200 உங்களுக்கு பேசிக் பேனா. இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு மோட் ஆஃப் செலக்ஷன்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து எப்படி இருக்கும். ஸோ அதே மாரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது வந்து ரீஜன் வைஸா குடுத்துருக்காங்க. பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து சதர்ன் ரீஜன்ல வந்து வரும். ஸோ ஹைட் வந்து பாருங்க 157 இருக்கணும். அதே மாரி அந்த ஹைட்க்கு ஏத்த மாரி வெயிட் வந்து பாருங்க 50 கேஜி வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.